ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ரொம்ப முக்கியமான கிராமர் வீடியோ. எரர் ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த எரர் ஸ்பாட்டிங் வந்து பெரும்பாலும் டெட் பேப்பர் 100% கேள்விகள் வந்து எதிலிருந்து இடம்பெற்றது அப்படின்னா லாங்குவேஜ் செக் பாயிண்ட்னு ஒவ்வொரு யூனிட்க்கு பின்னாடியும் கொடுத்துருந்ததுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே 6th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 6th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். There is a table besides the bed. There is a table besides a bed. Besides the bed. இது வந்து கரெக்டான சென்டென்ஸா இன்கரெக்டான சென்டென்ஸான்னு பார்த்தா இது ஒரு இன்கரெக்டான சென்டென்ஸ். ஏன்னா there is a table beside the bed. beside the bed தான் வரும். beside அப்படின்னா என்ன அர்த்தம்னாப்பா மீன்ஸ் நெக்ஸ்ட் டு அட் த சைட் ஆஃப், அதாவது நெக்ஸ்ட் டு வரும் இல்லை அட் த சைட் ஆஃப் வரும். சரியா, நெக்ஸ்ட் டு வரும் அல்லது அட் த சைட் ஆஃப் வரும். அதே பிசைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன் அடிஷன் டு அந்த மீனிங்கில் வரும். பிசைட்ஸ்னால் என்ன மீனிங்கில் வரும்? இன் அடிஷன் டு, மோர் ஓவர், அந்த மீனிங்கில் தான் வரும் இந்த பிசைட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ தேர் இஸ் ஏ டேபிள் பிசைட்ஸ் த பெட்டுங்கிறது தப்பு. தேர் இஸ் ஏ டேபிள் பிசைட் த பெட்டுங்கிறது தான் கரெக்டு. இதில் பிசைட் மீனிங்கிறது, பிசைடோட மீனிங் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டு அல்லது அட் த சைட் ஆஃப். பிசைட்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா இன் அடிஷன் டு அப்படின்னு. அடுத்து பாருங்கள், எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் அக்செப்ட் கதிர். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். அதாவது அக்செப்ட் அப்படிங்கிறது என்னப்பா, ரிசீவ் பண்ணுது. அக்செப்ட்னா வாங்கிக்கிறது. எக்ஸப்ட்னா டு மீன்ஸ் லீவ் அவுட். எக்ஸப்ட்னா அது டு மீன், அதாவது கதிரை தவிர எல்லாருமே கேம் விளையாண்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அக்செப்ட் வருமா எக்ஸப்ட் வருமா? ஸோ எக்ஸப்ட் தான் வரும். இந்த ரெண்டு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஆக்சுவலாக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. நமக்கே சில சமயங்களில் சீக்கும் வாட்சுக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிச்சிருப்போம். ஆக்சுவலாக இங்கே என்ன வரும் அப்படின்னா ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. அதாவது என்ன அப்படின்னா வாட்ச் இஸ் டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி யூஷுவலி அட் சம்திங் விச் இஸ் மூவிங். வாட்சுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்ருப்போம், அது மூவ் ஆகிட்டுருக்கும். சரியா, அதுதான். பட் சீங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சி. வாட்சுங்கிறது அது என்ன செஞ்சிட்ருக்கணும், மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வாட்ச், டிவிங்கிறது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, நெக்ஸ்ட்டுன்னு. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வாட்ச் தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் செக் பாயிண்ட் தரவாக படிச்சிட்டேன் மேம் அப்படின்னாலே கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டினுக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் நல்லா பண்ணிடலாம். ஓகே, அடுத்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட். அடுத்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்கள். ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு சினிமா. ஆக்சுவலாக நம்ம இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். ஏன் அப்படின்னா அட்வர்ப்ஸ் ஆர் அட்வர்பியல் ப்ரைசஸ் ஆர் டெஃபினட் டைம் லைக் எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, லாஸ்ட் வீக், 2 months ago ஆர் யூஷுவலி பிளேஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த அட்வர்ப் அல்லது அட்வர்பியல் ப்ரைசஸ் எப்போவுமே ஒரு சென்டென்சஸோட கடைசியில் தான் வரணும். சரிங்களா? If we want to emphasize the time, we put the adverb at the beginning. Yesterday I was busy. ஓகே மேம், அப்போ ஃபஸ்ட்டு வரவே வராதான்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் எம்பசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இடங்களில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முன்னாடி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், புஷ்பா கேம் ஹியர் 2 months before. புஷ்பா எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வந்தால் 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இது எப்படி சொல்லணும் அப்படின்னா புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. இதில் அகோ இஸ் யூஸ்டு ரெஃபர் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். இப்போத்துலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா அகோ தான் சொல்லணும். பிஃபோர் இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஃபோர்னு சொல்லுவோம். சரியா? அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்க டைம்லேருந்து மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் அகோ தான் போடணும். அடுத்து பாருங்கள், ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக். ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லணும், ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சொன்னது தான். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் யூஷுவலி கோ இன் த எண்ட் ஆஃப் பொசிஷன். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனராக இருக்கட்டும் இல்லை அட்வர்ப்ஸ் ஆஃப் டைமாக இருக்கட்டும் நம்ம கடைசியில் தான் போடணும். இல்லை அது அந்த சென்டென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக்குங்கிறது தப்பு, ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலிங்கிறது கரெக்ட். சரியா? ஹோப்ஃபுல்லி 2 லெசனுக்குள்ளே லாங்குவேஜ் செக் பாயிண்ட், தட் மீன்ஸ் 3rd யூனிட்டில் உள்ள லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்த்துருந்தோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி 2 அல்லது 3 வீடியோ கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.